எனக்கு ஒத்தாசை செய்வார் யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அழுது புலம்பி தேவனிடத்தில் முறையிட்டனர். தேவன் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய மோசேயை ஆயத்தப்படுத்தி ஆச்சரியம் அற்புதமான காரியங்களை செய்து சத்துருக்களை அழித்து தன் ஜனங்களை விடுவித்தார். உங்களுக்கு ஒத்தாசை செய்ய யாருமே முன்வரவில்லையா? கவலையே படாதீங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சாதாரண தேவன் அல்லங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மிக பெரிய கர்த்தர். உங்க பிரச்சனை அவருக்கு ரொம்ப குட்டிங்க. அவர் உங்களுக்கு ஒத்தாசையை நிச்சயமாய் அனுப்புவார். அவரை நோக்கி முறையிடுங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரின் மனிதனை நோக்கி அல்ல, உம்மை நோக்கி முறையிடவும் உம்மிடத்திலிருந்து முழு ஒத்தாசை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை